வணக்கம் ரிதி. அதாவது கரூர் மாவட்டத்தில் கடந்த 27ஆம் தேதி அன்று ஆவேகா விஜய் வந்து இங்கே கரூரில் பரப்புரை மேற்கொண்டார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 41 பேர் பக்கம் கூட்ட நெரிசலில் இறந்து போனார்கள். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் அறிவித்ததன்படி சிபிஐ விசாரணை மேற்கொண்டு கிட்டத்தட்ட 20 நாட்களாக சிபிஐ விசாரணை இங்கு கரூரில் மேற்கொண்டு வருகிறார்கள். இது பல்வேறு பொதுமக்கள், வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்புல இருந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேலும் கரூர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்களிடம் கடந்த 3 நாட்களாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறிப்பா பார்த்தீங்கன்னா இன்று மட்டும் ஒரு 8க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா அவரோட விசாரணை எந்த மாதிரி விசாரணைகள் நடைபெறுகிறது என்றால், யார் உங்களுக்கு தகவல் அளித்தார்கள், வாகன உரிமம், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த உடல் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த மாதிரி உடல்நிலையில் சூழ்நிலையில் நீங்கள் ஏற்றப்பட்டீர்கள் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் ஆம்புலன்ஸ் மற்றும் உரிமையாளரிடம் விசாரணை மேற்கொள்கிறார்கள். இதெல்லாம் குறிப்பா பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணையே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.